அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் காசு பணம் இருந்தாலும் பலர்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் நிம்மதி. அந்த நிம்மதியை தேடி நம்ம எங்கெங்கேயோ ஓடுறோம். ஆனால் அது நமக்குள்ளே தான் இருக்குன்னு ஆன்மீகம் சொல்லுது. ஆன்மீகம்னா ஏதோ காவியை கட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறது கிடையாது. நமக்கு அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒரு தெளிவோடு வாழுது தான் ஆன்மீகம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்க உதவும் 5 ஆன்மீக வழிகளை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், தூய்மை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு சுத்தமான உடைகளை உடுத்தும்பொழுது நம்ம மனசு ஒரு புத்துணர்ச்சி வரும். அதுபோல மனசில் இருக்கிற பொறாமை, கோபம், தேவையற்ற கவலைகளை கலைச்சிட்டு சுத்தமாக வச்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். நன்றி உணர்வு. 2வதா நன்றி உணர்வு. நன்றி செலுத்துங்கள். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நினச்சி வருத்தப்படுறதை விட கடவுள் நமக்கு கொடுத்துருக்க உயிரும் உணவும் உறவும் தினமும் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நாள் நல்லா அமைஞ்சிறதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் தானாகவே பெருகும். மௌனம் மற்றும் தியானம். 3வது விஷயம், மௌனம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. எதையும் யோசிக்காமல் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க. இதை தியானம் உங்கள் மூளையை அமைதிப்படுத்தி சரியான முடிவு எடுக்க உதவும். இறைவனோடு பேசுகிற பிரார்த்தனையான இறைவன் சொல்கிறதே கேட்கறதான் தியானம். பலன் எதிர்பாராத உதவி. 4வது, சேவை. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி இருக்கே, அதுதான் உண்மையான ஆன்மீக பேரின்பம். ஒரு சின்ன புன்னகை அல்லது பசியில் இருக்கிறவனுக்கு ஒருவேளை உணவு. உங்களால் முடிச்சதை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. கடைசியா, நம்பிக்கை. எல்லாம் நம்பிக்கை. அப்படி இருக்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அசர மாட்டீங்க. அதை மகாசக்தி உங்களை வழிநடத்தணும் முழுமையாக நம்புவீங்க. ஆன்மீகம் என்பது ஒரு பயணம். இதை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.